ஹரியோம். வணக்கம் அனைவருக்கும். சிந்திக்க சில துளிகள். இன்று ஒரு பள்ளி மாணவர்கள் ரொம்ப நட்பாவோட நண்பர்களாக பழகினாங்க. அதில் ஒருத்தர் பெயர் துருபதன், இன்னொருத்தர் பெயர் துரோணர். இந்த பெயரை கேட்டதே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், மகாபாரதம். இவர்கள் 2 பேரும் நண்பர்கள், பள்ளி மாணவர்கள். பள்ளி படிப்பு முடிந்து பிரிந்தார்கள். துரோணர் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் சாதாரண ஒரு ஆசிரியர், அவ்வளோதான். இவர் துருபதன் ஒரு நாட்டினுடைய மன்னன். 2 பேரும் நண்பர்கள். ஆனாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது. இவன் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது இந்த துருபதன் சொன்னான், நான் பெரிய ஆளானா நான் நாட்டினுடைய அரசன் ஆகுவேன். அப்போது என் நாட்டை பகுதியை பிரித்து உனக்கு பகுதி எனக்கு பகுதி, நீ பகுதி ஆளு நான் பகுதி ஆளுறேன், நம்ம அப்படி ஆளுவோம், நண்பர்களாகவே இருப்போம். எதிரி நாட்டு யாராவது நம்மளோட சண்டைக்கு வந்தால் நம்ம சேர்ந்து 2 பேரும் போராடுவோம். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆனால் படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போனதே அவன் துருபதன் அவன் நாட்டுக்கு மன்னனான. இவர் சாதாரண பிராமணர். இவர் குடும்பத்திலையும் வறுமை. இவருக்கு ஒரு மகன் பிறந்த, அபிமன்யு, அஸ்வத்தாமன்னு பேர் அந்த குழந்தைக்கு பேர். அந்த குழந்தை தாயிடம் பால் இல்லை. அந்த குழந்தை பாலுக்காக துடித்தது. அந்த தாயோ அரிசி மாவாட்டி புழிஞ்சு அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. ஆனால் அந்த குழந்தை பாலுக்கும் அரிசி கஞ்சிக்கும் வித்தியாசம் தெரியாத என்ன. ஆனால் அது துடிச்சுது, குடிக்க மாட்டேன்னு சொல்லி. ஆனால் அதை பார்த்துட்டு அந்த தாயை சொன்னா, இந்த நாட்டு மன்னன் உங்களுடைய அரசன், உங்களுடைய நண்பன்னு சொல்லிக்கிறீங்களே, குழந்தை பால் இல்லாமல் தவிக்குது. உங்கள் மன்னனிடம் போய் ஒரு பசுமாடாவது வாங்கிட்டு வரலாம் இல்லையா, ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி அந்த அம்மா குழந்தை பால் குடிக்காத நினச்சி வேதனைப்பட்டாங்க, அழுதாங்க, கண்ணீர் விட்டாங்க. சரி போவோமேன்னு ஓட்டு துருபதன் போகிறார். துரோணர் போகிறார். துருபதனுடைய அரசபைக்கு போகிறார். அவர் அரண்மனையில் அரசபையில் உட்கார்ந்துருக்கிறார். இவர் போய் வணக்கம், நான் மன்னனை பார்க்கணுங்கிற வாட்ச்மேன்கிட்ட. மன்னன் போய் பாருங்கங்கிற நேரடியாக போகிறார். போய் துருபதா என்னை தெரியவில்லையா என்கிறார். மன்னனை பார்த்து என்ன வாடா போடான்னு பேசுகிறேன்னு மற்றவர்களை எச்சரித்தார்கள். அது சரி, அவர் என்னுடைய நண்பர், பாலிய நண்பர், பள்ளி நண்பர், நாங்கள் அப்படித்தான் பழகுவோம் இல்லையா துருபதா அப்படிங்கிறார். ஆனால் துருபதனுக்கு அது பிடிக்கவில்லை. இவன் சாதாரண ஒரு பிராமணன், தன்னை வாடா போடா நட்போடு பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை. அரசனான உடனே அவருக்கு அந்த தகுதி, அந்த கௌரவம், அதோடு சேர்ந்து கர்வமும் வளர்ந்து விட்டது. அதனால் என்ன துருபதா என்னை தெரியவில்லையா? நல்லா தெரிகிறது, உனக்கு என்ன வேண்டும் என்றார். என்ன வேண்டுமா துருபதா? நான் உன்னுடைய நண்பன். சரி, இப்போது நீ ஒரு பிராமணன், நான் இந்த நாட்டினுடைய அரசன், உனக்கு ஏதாவது வேண்டுமா என்றால் கேட்டுக்கொள். நண்பா, என்னை மறந்து விட்டாயா? நீ சொன்னதெல்லாம் மறந்து விட்டாயா? நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த நாட்டை பகுதியை தருகிறேன், நீ ஆளு, நான் பகுதி ஆளுகிறேன் என்றெல்லாம் சொன்னாயே. அது ஏதோ பள்ளி பருவத்தில் சொன்னது, அப்போது இருந்த அந்த நட்பின் அடிப்படையில் சொன்னது. ஆனால் அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? உனக்கு இப்போ என்ன வேண்டும்? ஏதாவது கேள். நான் அரசன் என்ற முறையில் உனக்கு நான் தானம் செய்வேன். உனக்கு என்ன வேண்டும் என்றவுடன் துரோணருக்கு அவமானமாக போய்விடுகிறது. அப்படிப்பட்டவனிடம் போய் எனக்கு ஒரு பசுமாடு வேண்டும் என்று கேட்பது கேவலமாக இருக்கிறது. அப்போது துரோணர் சொன்னார், நான் ஒரு பசுமாடு கேட்கத்தான் வந்தேன், ஆனால் நீ நாட்டையே பகுதியை தருகிறேன் என்று சொன்னாயே என்று ஞாபகப்படுத்தினேன். ஆனால் நீயோ, நான் இந்த நாட்டின் அரசன், நீ ஒரு சாதாரண ஆள், உனக்கு பிச்சை வேணுனால் கேள், தருகிறேன் என்று சொல்கிறாய். அதனால் நீ சொன்னதையே நான் எடுத்துக்கொள்கிறேன், இப்போது வருகிறேன், எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். இப்படி தான் இன்றைக்கி பல நண்பர்கள் இருக்காங்க, பல நண்பர்கள். அது அண்ணன் தம்பிகள் கூட அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால், ஒருத்தர் IAS அதிகாரி ஆயிடுறார், ஒருத்தர் சாதாரண ஒரு விவசாயியாக இருக்கிறார், கூலி தொழிலாளியாக இருக்கிறார்.
ஆனால் நாளைக்கு வந்து அண்ணா அல்லது தம்பி என்னை தெரியவில்லையா அப்படின்னு போய் பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது, பல பேர் பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் எங்கள் அண்ணன் இல்லை என் தம்பி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கூட சில சகோதரர்கள் இன்றைக்கி கேவலமாக நினைக்கிறார்கள். அப்படி தான் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 நண்பர்கள் இன்றைக்கு வரையிலும், ஒருத்தர் எனது குருவான கீதா அமிர்தானந்த சுவாமிகள், இன்னொருத்தர் அவருடைய நண்பர் நிதின் கட்கரி என்று சொல்வார்கள், மத்திய அமைச்சர், மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். இவங்க 2 பேரும் பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி படிப்பு முடியும் வரை 2 பேரும் சேர்ந்து படித்தார்கள், ஒரே நண்பர்கள். இவர் சுவாமிஜி ஒரு சாதாரண பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் யோகம் கீதை அப்படின்னு வாழ்ந்துட்டார். அவர் அரசியலுக்கு போய் இன்றைக்கி மத்திய அமைச்சராக இருக்கிறார். ஆனாலும் கூட இன்றைக்கும் இவரோட வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா அதெல்லாம் பார்க்காம அந்த பழைய நட்போடு வந்து என்னடா நல்லா இருக்கியாங்கிற மாதிரி அன்போடு பழகுவார். அவர் வீட்டு விசேஷத்துக்கு இவருக்கு அழைப்பு வரும், இவர் போய் அந்த பழைய நட்போடு பழகுவார், பேசுவார். அந்த கல்லூரி நட்பு இன்று வரை மாறாமல் தொடர்கிறது என்றால், அதே நட்போடு அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட இவர் துடிச்சு போயிடுவார். அப்படி ஒரு நட்பு தொடர்கிறது என்றால் இன்றைக்கு வரையில் நான் எல்லாத்துக்கும் அறிமுகமான அந்த 2 பேர்த்த உங்களை குறிப்பிட்றேன். ஏன்னா மத்திய அமைச்சர் தெரியாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இவரையும் ராம் கோபால் ரத்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே எம்டெக் படித்தவர். ஆனால் இவர் அதெல்லாம் வேண்டான்ட்டு கீதை யோகா என்று அதில் வரும் தர்ச்சனையை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையான ஒரு பிராமணன் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நண்பர்களை நான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன். மற்றவை நன்றி, வணக்கம். மற்றவை நாளை.